महागणपतये नमः एकदन्ताय नमः विघ्नेश्वराय नमः ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு வாணிகலவாணி தேவியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் அருள்வாயே கேட்டவரம் அருள்வாயே வாணிகலவாணி தேவியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் அருள்வாயே தாயே கேட்டவரம் அருள்வாயே சொல்லியே பாட பாட முன்னே வந்தருள கணபதியே முன்னே வந்தருள கணபதியே. கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அருமை நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அடியார் பெருமக்களே, இன்றைய தினம் பைரவ பெருமானுடைய சன்னிதானத்திலே வில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற ஒரு திருவருள் கைகூடி வந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு கற்பரசியினுடைய வரலாற்றை வில்லிசையில சொல்ல போறோம். என்ன 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 கற்பனை சீரியோ? கற்பனை சீரியோ? கற்பனை சீரி சொல்லுங்க. கற்பரசி பெண்ணின் பெருமை கூறுகின்ற கதை. ஆனா பெண்ணாண்டி இவ்வளவு நேரம் வாக்குவாதம் நடந்ததில்லை. நான் பெண் சிறப்புடையவள், பெண்ணின் பெருமை சொல்ல வந்திருக்கிறாள். இவள் சாதாரணமானவள் அல்ல. தன் கற்பின் வலிமையினாலே மும்மூர்த்திகளையும் தொட்டிலிட்டு தாளாட்டிய ஒரு கற்பரசியாகிய அனசூயை என்று சொல்லப்படுகின்ற அந்த அம்மையினுடைய வரலாற்றை சொல்ல வந்திருக்கு. நல்ல பேரு. நான் ஆங்கிலம் நல்லா படித்தேன். நான் அனு சூண்டா சப்பாத்து தானே சை அனு சூ சூ சை. நல்ல நல்ல கதை, நல்ல கதை. ஏதோ தோசை திண்டுட்டு வந்திருக்கு போட.
அசூயை என்றால் பொறாமை, ஆ, அனுசூயை என்றால் பொறாமை இல்லாதவள் என்பது பொருள். இப்ப இந்த வரலாற்றை சொல்ல வந்திருக்கிற நாங்களோ ஏட்டில் எழுத்தறியோ எழுதும் வரை நாமறியோ, ஆமா நாமறியோ, பாட்டில் பொருளறியோ பாடும் வகை நாமறியோ, ஆமா நாமறியோ. ஏழெழுத்து தெரியாதவர்களாகி நாங்கள் வரலாறு சொல்லுகிற பொழுது வருகின்ற சொற்பிழை பொறுப்புளை எல்லா புழையும் வரும். ஓ எல்லா பிள்ளையும் எனக்கு வரும், எனக்கு வரும். ஏனென்றா இந்த வாய் சாதாரண வாய் இல்லை, ஓ கண்டதையும் திங்கிறவ, வெற்றில உப்பு வாக்கு புளி திங்கிற போடுறேன். வாய், தப்பு போய் வரும். எல்லாவற்றையும் பெரியவர்களாய் நீங்க பொறுத்தொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே ஆ, தந்தையரே சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தையரே அண்ணன்மாரே அக்காமாரே தம்பிமாரே தங்கச்சிமாரே சாஞ்சிருக்கும் அம்மாமாரே குஞ்சியாச்சி சீனி அப்பு எத்தனை விளையுங்கேனும் எல்லாம் போருத்தருள்வீர், எல்லாம் போருத்தருள்வீர். இப்படியா கேட்டுக்கொண்டு வரலாற்றுக்கு வருகிறோம். முன்னொரு காலத்திலே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தக்ஷ பிரஜாதிபதி என்பவன் வாழ்ந்து வந்தான். ஆ, தக்கன். தட்சன், ஆ? தட்சன். ஓ, ஆ, இந்த கதிரை மேச செய்யறது. ஓய், தக்கன் ஐயா. தட்சன் ஐயோ. ஆ, அவனுக்கு ஒரு காலத்திலே குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டான். ஆ. அம்பிகை வேண்டினான், இறைவனை வேண்டினான், ஆமா. எனக்கு ஒரு குழந்தை வேணும், பொம்பளை புள்ளையா வேணும். அடடடா, பொம்பளை புள்ளையா வேணும். விஜயரனா கிடக்குவன். ஆர் விஜயரன் போயும் போயும் பொம்பளை பிள்ளை கேக்குறத சொல்றவன் தான் இப்ப விஜயரனா கிடக்கு. ஆம்பளை பிள்ளை கேட்கலாமில்ல. அவர் செந்தில் மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள வேணும். அவரே ஆம்பளை புள்ளை இருந்தாலும், எத்தனைதான் ஆம்பளை புள்ளைகள் வீட்டுல இருந்தாலும் பொம்பளை புள்ளியில் இருந்தா அந்த வீடு ஒரு சிறப்பா இருக்கு. இதுகள் பொடிச்சங்கள் இருக்கிற வீடுகளை பார்க்க தெரியும். தனியா பொடிகள் இருந்தோன்னா அங்க ஷர்ட் அதுல கிடக்கும், இதுல பெல்ஸ் கிடக்கும், கலட்டி போட்டுட்டு அங்க கிடக்கும், வீடே குப்பையா வச்சிருக்குங்க. பொம்பளையில் அப்படி இல்லை, அது கூட்டி கழுவி பெருக்கி மினிக்கி அடிக்கி வச்சு சும்மா திறந்து சும்மா அலைமாரியை திறந்தா ஈஸ்மன் கலர்ல புடுப்பி திறந்தது பூட்டி எப்படி வச்சிருப்பீங்க. எவ்வளவு நல்லா இருக்கும். முதல் பொம்பளை புள்ள வீட்டுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு தேவையா. இங்க பெண் குழந்தை பொம்பளைகளை பற்றி குறைவா சொல்லப்படாது. பாரதியார் சொல்லி இருக்கிறார், பாரதிதாசன் சொல்லி இருக்கிறார். ரெண்டு பாட்டிலும் ரெண்டு விதமான கருத்து இருக்கு. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. சாதாரணமா ஒரு தினம் பிறக்க முடியாதையா, மா தவம் செய்தாத்தான் பொம்பளைகளா பிறக்கலாம். இதெல்லாம் மா தவம் செய்ததுகள். உண்மைதானே, மா தவம் செய்ய வேணும். என்ன ஓ கோதம்மா தானே. கோதும்பமாவிலையோ அது என்ன கோதும்பமாவோ எங்கரோ வீவாவோ எதுமா தவம் செய்யணும். அமெரிக்கன் மா கோதும்ப மாவிலையோ இல்லது அரிசி மாவிலையோ அதுகள் குஜினிக்கா தவம் செய்யலேண்டா உங்களோட வயிறு காஞ்சுவோம். அதுதான் நானும் சொல்றேன். அதை சொல்லல மாதவம்ண்டா பெரிய தவம். இன்னொன்று சொல்லியிருக்காரு, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். கொளுத்துவோம் கொளுத்துவோம்.
பொம்பளையில என்ன எங்களை புட்டா வச்சு தராட்டா இட்டலி விட்டு தராட்டா தோய விட்டு தராட்டா கொடுத்து தானே வேணும். கேட்ட நான் என்ன சொல்றேன் அவன் என்ன சொல்றான் அப்பா. நான் சொல்றேன் பொம்பளைகளை பற்றி குறைவா சொல்றவங்களை அந்த மடம குணத்தை கொளுத்தோன்னு சொன்ன நான். பொம்பளையில கொளுத்த போறியோ இப்ப எலும்பினால வேண்டாம் உன்னை இழுத்து போட்டதுல காவோல போட்டு கொளுத்தி போடுவாளவே, அம்பனை சந்தியில போட்டு கொளுத்த வாழவே. அதாவது மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அதனால பொம்பளையில குறைவா சொல்லாதே. மடம தினமா கதை சொன்ன பிடிக்கே இல்ல. இப்ப இவன் பெண் குழந்தைதான் வேணுமண்டுகின்ற தக்கன் தவம் இருக்கிறான். அவன் தவம் இருந்த காரணத்தினாலே நாளும் செல்ல அம்மா முழுகாமலோ இருக்கிறா. செம்போ இல்லையோ சம்போ இல்லையோ முழுகாம இருக்கிறான்டா. சம்போ இல்லையோ முழுகாம இருக்கிறான். அப்ப அரப்பில்லே அம்மா கர்ப்பவதியாகி கர்ப்பவதியா மாசம் 1 2 3 ஆகி 4 5 6 7 மாசம் 10 10 11 12 13 14 என்ன 1 2 தெரியாட்டா என்ன கேளுங்க. 13 தை மாசி பங்குனி சித்திரை வேகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாதி எப்பசி கார்த்திகை மேகம் 12 தையோட ஏத்து 13. எந்த மாசத்தை சொல்ற? வருஷத்துல வர்ற மாதத்தை சொல்றேன். அட பாவியலா. அம்மா கர்ப்பவதியாகி மாசம் 10 செல்ல நல்லதொரு நாளினிலே நன்மகவு பிறந்ததம்மா 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 பெண் குழந்தை பிறந்ததம்மா பெருமகிழ்வு கொண்டாரம்மா 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 மகிழ்வு கொண்டாரம்மா. பொம்பளை புள்ள வந்து பிறந்துட்டுது. ஆகா அருமையான குழந்தை. குட்டி குட்டி பாப்பாவுடிங்க பாப்பாவுடிங்க. அம்மா சந்தோஷப்பட்டா. ஐயோ அழகான குழந்தை பொம்பளை புள்ள தவமிருந்து பெத்த புள்ள. இதுக்கு என்ன பேரு வைக்கலாம்? என்ன பேரு வைக்கலாம்? குஷ்பு. குஷ்பு எவ்வளவு பேர் கிடக்குது வைக்கிறான் காண்டியோ குஷ்புவாம். சொல்லேக்கே மணக்குது நாரது. என்ன தமிழ் பேர் தானே. குஷ் பூவண்டா பொம்பளையும் பூன்னு சொல்றானே. முடியலப்பா. இங்க பாருங்கோ டைபு அண்டா இப்போ பூவையண்டா பெண் பெண்ணை பிரட்டி போட்டு பாருங்கோ ஆங்கிலம் டைபு. சரி ரொம்ப கட்டிக்கார். இப்ப இங்க குழந்தைக்கு அனசூயை என்று பேர் வச்சு விளங்குறாங்க. அசூய் என்றா பொறாமை. பொறாமப்படுற குணம் பெண்களுக்கு அதிகமா இருக்குதுண்டு நான் ஒன்றும் சொல்லல. சனம் கதைக்குது. பொறாமப்படுற குணம் அதிகமா இருக்காம யாரும் நல்ல நகை போட்டா நல்ல சாரி கட்டினா மற்றவாக்கு பிடிக்காது. இவ அவ வச்சிருந்து அடியை பேத்தி அடி அவ தன்னிட்டாங்க கிடக்காமட்டு கோயில வந்து காட்டுறா. எங்கள்கிட்ட கிடக்கு நாங்கள் போறேன் என்னடி நாங்கள் ரங்கு படிக்க வச்சுக்கிறோம். ஆனதுனால பொறாமப்படுற குணம் இருக்குன்னு சொல்றாங்க. பொறாமை என்றால் அசூயை, அனசூயை பொறாமை இல்லாதவள் என்பது பொருள். இங்கே அனசூய் என்று பேர் வச்சு சீராட்டி வளர்க்குறாங்க, சாலாட்டி வளர்க்குறாங்க, பாராட்டி வளர்க்குறாங்க. கண்ணே கண்ணின் மணியே கனி அமுதே கண்ணோரங்கு கண்ணே
கண்ணுறங்கு கண்ணே கண்ணின் மணியே கனியமுதே கண்ணுறங்கு. அப்படி தாளாட்டுறாங்க. ஆராரோ காரிவரோ நீயாரோ நானாரோன்னு தாளாட்டி வர குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதுமா வளருது. பொம்பளை புள்ளை இல்ல, அழகா வளர்ந்தது. ஆசையா நகையெல்லாம் பூட்டி 5 வயது காலில் சலங்கி எல்லாம் கட்டி அது சின்ன சின்ன காலெடுத்து சிங்காரமாக நடை நடப்பா. சின்ன சின்ன காலெடுத்து சிங்காரமாக நடை நடப்பா. அவ சிங்காரமாக நடை நடப்பா. தையன தாளமிட்டே நடந்து வருவாளாம். ஒரு நட நடந்து தக்க பூன்னு நடந்து கும்பளை வளர்த்தியோ ஆய கலைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறாள். ஐயாண்டதனில் கையேடு பிடி. 5 வயதுல 7 துறக்கிற வயசு. அந்த வயதிற்கும் கல்வி கற்றுக் கொண்டு வருகிறாள். இசை நடனம் பெண்களுக்குரியதான இசை நடனம் போன்ற கலை எல்லாம் படிச்சாம். சிறப்போடு வளர்றாம். ஆளும் வளர, அறிவு வளர, அழகு வளர அவள் வளர்ந்து 12 வயதடைந்து பருவம் கண்டாள். பார்ப்பவர்கள் ஆசை கொள்ளும் அழகு கொண்டாள். 12 வயதடைந்து பருவம் கண்டாள். பார்ப்பவர்கள் ஆசை கொள்ளும் அழகு கொண்டாள். அழகா வளர்ந்து நிற்கிறான். ஊர்வசியோ ரம்பையோ திலோத்தமையோ என்று கேட்கிற மாதிரி அழகா வளர்ந்து பருவமும் அடைஞ்சிட்டா. பெண்களுக்குரியதான 4 நகை, முக்கியமான நகை பெண்களோடு கூட பிறக்கிறது. அப்படியே 4 நகை இருக்கு. 4 நகையோ? அடியல், காப்பு, சங்கிலி, மோதிரம். ஆனால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லப்படுகிற 4 வகை குணங்களோடு இவள் வளர்ந்தாள். பருவமடைஞ்சாள். ஆளும் அழகா இருக்கிறார். ஆளும் அழகா இருக்கிறார். படிச்சிருக்கிறார். இசை நடனம் எல்லா கலைகளிலும் சிறந்து கற்போடு திகழ்கிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்டு எல்லா நாட்டு மன்னவர்களும் தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று வர்றாங்க. ஆனா அவளுக்கு யாரையுமே பிடிக்கல. ஒவ்வொரு கேள்வியை கேட்பா, பதில் சொல்லாட்டிக்கு அவரை பிடிக்காது. இப்படி இந்த அனசூயை வளர்ந்து வருகிறார். ஒரு நாள் தேவலோக நாரதர் வந்து சேர்ந்தார். சம்போ மகாதேவா. அங்க வந்து தேவேந்திரனுடைய சபைக்கு அந்த நாரதர் வந்து சேர்ந்தார். வந்தவர், சுவாமி, நாரதரை கண்டவுடனே இந்திரன் போய் எழுந்து மரியாதை செய்தான். சுவாமி வாருங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்? வாருங்கள். வரவேண்டும் சுவாமி. வரவேணும் வரவேணும் மாமுனியே, அருள் தரவேணும் தரவேண்டும் நல்லருளே. வரவேணும் தாங்கள் வரவேணும், நீங்கள் வரவேணும் வரவேணும் மாமுனியே, அருள்
தர வேணும் தர வேண்டும் நல்லருளே. தங்களின் பட்பாதம் இப்புவியில் பட தங்களின் பட்பாதம் இப்புவியில் பட என்னதாவமோ செய்தோம் சுவாமி வர வேணும் நீங்கள் வர வேணும் தாங்கள் வர வேணும் வர வேணும் மாமுனியே அருள் தர வேணும் தர வேண்டும் நல்லருளே. இந்திரன் கூப்பிட்டான், வாங்க சுவாமி, என்னென்ன புதினம், எங்க வருகிறீர்கள், நீங்க எங்க இருந்து வர்றீங்க, என்னென்ன புதினம் உலகத்துல. இந்திரன் கேட்ட உடனே நாரதர் சொன்னார், இந்திரா, நான் மூலங்களும் சுற்றி வருகிறேன். அழகிலும் அறிவிலும் பண்பிலும் கலையிலும் சிறந்த ஒரு பொம்பளையை பார்த்தேன். அவளுக்கு நிகரா யாரும் இல்ல. யார் அவள்? அவள்தான் அனசூயை, தக்கனுடைய மகள் என்று சொன்னவுடனே தேவர்கள் எல்லாம் ஐயோ, ஒவ்வொருத்தரும் புள்ள நல்ல புள்ள பண்பான புள்ளண்டா எல்லாருக்கும் ஒரு ஆசை வாரது தான். இவ கேட்கிறார்கள் எல்லாரும், அவ எங்க இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கான்னு கேட்ட உடனே அதுல வயது போன ஒருவர் ஒரு மூலையில இருந்தவர் அவரும் எழும்பினார். என்ன அவருக்கு பெரிய வயசு இல்ல, 92 வயசு. பெரிய வயது இல்ல, என்ன தாடி மாலும் ஒரு முனிவர், அத்திரி முனிவர். நாரதா, அந்த பொம்பளைய பத்தி சொன்னிய, அந்த பொம்பளை எங்க இருக்கா? நீரே சாமியாரு, பிரம்மச்சாரி, 92 வயது ஆகுது. இப்ப போய் சின்ன புள்ள 12-13 வயது புள்ள அதை பத்தி சொல்றேன், அவளை பற்றி நீரேன் விசாரிக்கிறீர்? நான் அவளை கல்யாணம் பண்ண வேணும் என்று யோசிச்சுட்டேன். விழிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ண உண்மையா சாமியார், நீங்கள் உங்களோட மூஞ்சி ஒருக்கா கண்ணாடியில பாருங்க. இது கல்யாணம் முடிக்கக்கூடிய மூஞ்சி ஒன்று ஒருக்கா பாருங்க. எத்தனை வயது? கிழட்டு வயதுல இருக்க கல்யாணமோ? பேசாம இருவாங்க. நான் முக்காலம் உணர்ந்த முனிவன். நான் இதுவரை ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன் தெரியுமா? தெரியும். ஒரு தரும் இந்த விரதத்துக்கு யார் பொம்பளை கொடுக்க போறாங்க? அப்படி அல்ல. நான் ஏன் கல்யாணம் செய்யாம இருக்கிறேன் தெரியுமா? அழகிலும் அறிவிலும் பண்பிலும் சிறந்த ஒரு பொம்பளை வேண்டும் என்று இவ்வளவு காலம் இருந்தேன். இப்ப நீ சொல்லிட்டா, இப்பொழுதே போய் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த இந்திரன் சபையில இருந்த மாமுனிவர் அத்திரி முனிவர் வந்து சேர்ந்தார். தக்கனுடைய அரண்மனைக்கு வந்தார். ஐயா, யாரோ ஒரு சுவாமிகள் வருகிறார் அரண்மனைக்கு என்ற உடனே தக்கன் எழும்பி போய், ஐயா வாங்கோ வாங்கோ வாங்கோண்டு வரவேற்று உபசாரம் பண்ணி உட்கார வச்சுட்டான். சுவாமி வந்திருக்கிற காரணம் என்ன? ஒண்ணுமில்ல, உன்னிடத்திலே நான் ஒரு அலுவலா வந்திருக்கேன். என்ன அலுவல்? சுவாமி எது வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்று தக்கன் சொன்னான். இந்த அத்திரி முனிவர் பார்த்துட்டு சொன்னார், எல்லாம் கேட்டதெல்லாம் தருகிறாயா? நான் யாகம் ஒன்று செய்ய போகிறேன். அதற்கு எனக்கு ஒரு பத்தினி தேவை. தனியனாக இருந்து செய்ய முடியாது. அழகிலும் அறிவிலும் பண்பிலும் சிறந்த ஒரு பத்தினி தேவை. அவள் இங்கிருக்கிறாள் என்றுதான் வந்திருக்கிறேன். சுவாமி, உங்களுக்கு ஏத்த பத்தினியா? இஞ்சியாருக்கள் உங்களோட 99 வயதாகுது. இப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி இஞ்சியாரு 85 86 பார்க்கணும். யார் இஞ்சரிக்கணும்? எனக்கு விளங்கி இல்லையே. வேறு யாருமல்ல, உன்னுடைய மகளைத்தான் தேடி வந்திருக்கிறேன். என்னது? அவள் 13 வயது சின்ன புள்ள. உன்ற வயது என்ன சுவாமியாரே? எனக்கு சம்மதம். ஆனால் என்னுடைய மகள் தான் வாழ்கின்றவள், வாழ வேண்டியவள் சொல்ல வேணும். அவள் சம்மதம் என்றால் நான் செய்து வைக்கிறேன். இரண்டால் சுவாமியாருக்கு கேட்டதெல்லாம் தருகிறேன் என்று சொல்லிட்டார். சொன்ன சொல் மாறக்கூடாது. பொண்ணை கேட்டுட்டாரு,
என்ன செய்வது? அவள் சம்மதித்தால் செய்து வைக்கிறேன். சாமியார் யோசிச்சார். எங்கே இருக்கிறாள்? கன்னிமாடத்தில் இருக்கிறாள் மகள். கன்னிமாடத்துக்கு போனார். தன்னுடைய தவ வலிமையாலே தன்னை மாற்றிக்கொண்டார். அழகான ஆடவன் போன்று தன்னை உருமாற்றிக் கொண்டார். லட்சணமான ஆம்பளையா உள்ளுக்குள்ள போனார். பார்த்தா அனசூயை, பார்த்த பார்வையிலே அவருடைய அழகை பார்த்து மயங்கினாள். வணக்கம், நீங்களார்? நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன். உங்கள் தந்தையார் சொன்னார் நீங்கள் சம்மதித்தால் செய்து தருவதாக. நீங்கள் சம்மதம் என்றால் உங்களுடைய கணையாளியை வாங்கி கொண்டு சொல்லிக்கிறார். உடனே எனக்கு சம்மதம் சுவாமி என்று சொன்ன உடனே கணையாளியை கலட்டி அனசூயா இந்த அழகான ஆடவனிடத்திலே கொடுத்தார். அவர் கொண்டு வந்து தந்தையாகிய தக்கனிடத்திலே கொடுத்தார். அம்மா, ஐயா இந்தாங்க, உங்க மகள் கொடுத்திருக்கிறா, சம்மதம். என்னது? இப்ப வயசான உருவத்தோட வந்து கொடுக்கிறார். இந்த கிழவனை பார்த்து அவ சம்மதிச்சாளா? ஐயோ, சந்தேகமா இருக்கே. இதுக்கு மகளையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். உடனே ஓடினார் மகளிடத்துல. அம்மா, வந்தவருக்கு கணையாளி கடட்டி கொடுத்தது நீதானே? அல்லது களவாத்தி கொடுத்துட்டாரோ? இல்ல, நான் தான் கொடுத்தேன், எனக்கு சம்மதம்ப்பா. ஐயோ, அந்த கிழவனை கல்யாணம் பண்ண உனக்கு சம்மதமா? கிழவனா? இல்லையே, நல்ல அழகானவரா இருந்தாரே. அவர் சாமியார் ஒவ்வொரு வேஷம் போட்டிருப்பார். நான் சரி என்று சம்மதம் என்று சொல்லிவிட்டேன். இனி ஒன்றும் மாறக்கூடாதப்பா. நல்லவனோ கெட்டவனோ நடக்கட்டும். கல்யாணத்துக்கு ஏற்பாடாச்சு. பெரிய தரமான மாப்பிள்ளைய இதுக்கு ஒரு பெரிய கல்யாணம் செய்ய கோயில வச்சு சாதாரணமா கல்யாணம் பண்ணி கொடுப்போம். திட்டுவாங்க ஜனம் பார்த்தா. ஒரு சின்ன நான் மணவரை போட்டு கொஞ்சம் பேருக்கு சொல்லி கல்யாணம் ஆயத்தமாச்சு. மணவரே வந்து மாப்பிள்ளை அமர்ந்திருக்கிறார். மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறார். வந்த சனமெல்லாம் பார்க்குது. அடி மாப்பிள்ளை வந்துடுது, மாப்பிள்ளை வந்துடுது கதைக்கணும். எங்க மாப்பிள்ளை? உதுதானடி மாப்பிள்ளை. எது உதுதான்? கொஞ்சம் சத்தமா சொல்ல. எது உதுதானடி மாப்பிள்ளை? எல்லாம் பஞ்சிப்பட்டா உதே மாப்பிள்ளை. இது மாப்பிள்ளை இல்லையடி, இது மாப்பிள்ளைன்ற தூப்பனாக்கம். இடம் தெரியா வந்து மணவரையில் இருந்துட்டார். இல்லையடி, உதுதாண்டி மாப்பிள்ளை. இந்த கிழவனோட அந்த பொம்பளைக்கு மாப்பிள்ளை இருக்காதடி. நான் நினைக்கிறேன் வேண்ட பேரன்காரனாக்கமே முன்னுக்கு வந்து இருந்துட்டாரு போலோட, இடம் தெரியாம. இல்ல, இதான் மாப்பிள்ளை. இது மாப்பிள்ளையோ சரியான பிள்ளை, மாப்பிள்ளையா கிடக்கு. மாப்பிள்ளை என்ன செய்யற? வந்த சனம் சொல்லி கொண்டு நிக்குது, ஒவ்வொன்று கதைக்குது. மணவரையில பொம்பளை வந்து அமர்ந்தா அதுக்கு புறம் தெரியும். ஐயோ, இந்த கிளடோ மாப்பிள்ளைன்னு நண்ட பொடியங்களுக்கு எல்லாம் பயிரிது. ஐயோ, போயும் கிளிய வளர்த்து இந்த கிழட்டு பூனகையில கொடுக்குறாங்களே என்று எல்லாரும் எங்க மணவரைக்கு வந்து மாப்பிள்ளை தாலியை கட்டி கல்யாணம் நடக்குது. கல்யாணம் எல்லாம் சிறப்பா முடிஞ்சது. சாமியார் சொன்னார், கல்யாணம் அடுத்த நாள் சொன்னார், இந்த நான் வந்து தவத்துக்காகத்தான் உன்னை கல்யாணம் முடிச்சனா. இப்ப நான் வந்து காட்டுக்கு போக வேணும். கானகத்திலே தவம் செய்ய போகிறேன், நீ இங்கேயே இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்படுறார். கல்யாணம் விட்டு அடுத்த நாளோ? ஓ, ஏன் என்ன கல்யாணம் செய்தோட என்ன அடுத்த நாள் மாப்பிள்ளை போவார்? இப்ப முனிவர் கிளம்பின உடனே அவ ஓடி இருந்தா, சுவாமி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனல்லோ, நீங்கள் இருக்கிறதுல நானும் இருப்பன், நானும் உங்களோட வருகிறேன் என்று இதுவரை பின்னால போகுது. நெல்லு, நான் போகின்ற இடம் கானகம். அங்கே கல்லிலும் படுப்பேன், முள்ளிலும் படுத்திருப்பேன். உனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ நல்லா சந்தோஷமா வாழ்ந்த நீ அங்க வந்து கஷ்டப்பட போற, காட்டுல கொட்டில கிடந்து அவலப்பட போற. அதனால நீ இங்கேயே இருந்து கொள், நான் மட்டும் தவத்துக்கு போய் வருகிறேன். இல்ல சுவாமி, நானும் வாரன். கணவன் இருக்கிற இடம்தானே மனைவிக்கு சொர்க்கம்.
உண்மையான பொம்பளை. புருஷன் கஷ்டப்பட்டாலும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் என்று காட்டுக்கு போகுது. கானகத்திலே ஒரு கொட்டில் அமைத்து அங்கே கணவனை தெய்வமாக வழிபடுகிறாள். எப்படி என்றால், வேலையும் சேலையும் வென்ற கண்ணினாள் பாலையும் தேனையும் பழிக்கும் இன்சொல்லாள். பொம்பளை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த காலத்துல பாடல் இருக்குது. வேலையும் சேலையும் வென்ற கண்ணினாள். கண் வேல் மாதிரி இருக்கணுமா, இல்ல சேல் மீன் மாதிரி இருக்கணுமா. இது வேலையும் சேலையும் வென்ற கண்ணாக இருக்கிறது. பாலையும் தேனையும் பழிக்கும் சொல்லாள். சில பேர் பேசினா பால் மாதிரி இருக்கும், சிலதுகள் பேசினா புளிச்ச மோர் மாதிரி இருக்கும். சில பார்வையா ஆந்த பார்வையா இருக்கும். பேச்சும் பயனாவது பேசிச்சது என்ற மாதிரி இருக்கும். இவள் பால தேனை பழிக்கிற மாதிரி இனிமையா பேசினாள். காலையும் மாலையும் கணவனார் பாதம் சோலை நன்மலர் கொண்டு தொழுது சுடுவாள். காலையும் மாலையும் கணவனுடைய கால கழுவி, இனித்தான் பொம்பளில் கவனமாக்கணும். காலமே எழும்பி புருஷன் கால கழுவி அதை கொஞ்சம் எடுத்து தீத்தமா குடிக்கும். தோட்ட வேலை கால ஊத்த மனைக்கு கழுவுறா, கழுவி போட்டு குடிக்கிறா. அதை பார்க்க பால் மாய்க்க. நீங்கள் கால் கழுவி தண்ணி குடிச்சது இல்லையே? எத்தனை கோயிலுக்குள்ள போய் இப்ப நீங்கள் அவுஜகம் பால் அவுஜகம் ஓடி பின்பக்கத்தால போய் தண்ணி அள்ளி குடிக்கலையே நீங்கள் தீத்தத்துல? எனக்கு இந்த கதை விட வேண்டாம, நல்லா கதை விடுறீங்கன்னா கூடி வந்தது. நீங்கள் நல்லா கதை விடுறீங்கள். பின்னாடி போய் எத்தனை பேர் பால் அவுஜகம் பண்ணேக்க பஞ்சாமிர்தம் பண்ணேக்க உள்ளுக்க நிக்கிற ஐயாண்ட காலெல்லாம் கழுவி கொண்டுதான் பெறும். எடுத்து ஆறாற்றோ காலெல்லாம் கழுவுறியல் புரிசென்ற காலை கழுவி குடிக்க கூடாது. இங்கே கால கழுவி குடிச்சிட்டு கொஞ்சத்தை வச்சிருக்கிறா, பின்னேரம் கழுவ குடிக்க வாக்கம் கிண்ணத்தில் எடுத்து வைப்பா. அதான் தீத்தமா வச்சிருக்கிறா. ஏனென்றால் கணவன் தான் தெய்வம். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், சமயம் சொல்ல வள்ளுவர் பொதுவா சொன்னார், தெய்வம் தொழாள் கொழுன தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. கடவுளை கூட கும்பிட தேவையில்லை, கணவனை கும்பிட்டா அவள் பெய்யண்டா மழை பெய்யுமாம். ஒருக்கா நாளிலிருந்து கணவனை கும்பிட்டு ஒருக்கா பெய்ய பண்ணுவோம். சரியான பக்கையா கிடக்கு, இதுக்கு இல்லாம கிடக்குது. ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். அந்த ஐயாவுக்கு அவருக்கு செல ரோகமே இருக்குமோ? கால கழுவி தண்ணி குடிக்கிறோம்டா நல்லா எண்ணிக்கும் போல. இப்ப கணவனை தெய்வமாக வழிபட்டு பூவை கொண்டு போட்டு அந்த கும்பிட்டு அந்த பூவை தான் கொண்டையில வைப்பா. இப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறாள். இப்படி ஓடிக்கொண்டு போகுது. நாளோட அந்த முனிவர் யோசித்தார், இவளுடைய கற்பின் பெருமை இந்த உலகம் அறிய வேணும். ஒரு வயதானவனை கல்யாணம் பண்ணி கால வேற கழுவி குடிக்கிறா, தீத்தமா குடிக்கிறா, தெய்வமா வணங்குறா, எல்லா பணிவிடையும் செய்கிறாள். இவள் பெருமை உலகம் அறிய வேண்டும் என்று நாரதர் என்ன செய்தார்? அங்க வந்து சேர்ந்தார். சம்போ மகாதேவா, இந்திரன் சபைக்கு வந்து சொன்னார், இவளுடைய கற்பின் பெருமை இந்த உலகம் அறிய செய்வதற்காக ஏதாவது ஒரு தந்திரம் செய்வோம் என்று கலகக்காரர் நாரதர் இரும்பு கடலை கொஞ்சம் எடுத்தார். இரும்பினால கடலை. அந்த கடலை எடுத்துக்கொண்டு, யார் இந்த கடலையை வறுத்து தாரீங்களோ அவர்கள்தான் கற்பரசி என்று ஒரு முடிவெடுத்தார். எடுத்துக்கொண்டு அந்த இரும்பு கடலை கொண்டு ஒவ்வொரு பொம்பளைகள்கிட்டையும் திரிகிறார். தேவலோக பொம்பளைகள்கிட்டையும் திரிகிறார். யார் இந்த இரும்பு கடலையை வறுக்கிறாங்களோ அவங்க தான் கற்பரசி.
நேர சரஸ்வதிட்ட வந்தார். ஆ. அம்மா எங்கிட்டே கொஞ்சம் கடலை இருக்கு வறுத்து தாரும் அம்மா. எங்கிட்டே கொஞ்சம் கடலை இருக்கு வறுத்து தாரும் அம்மா. அம்மா வறுத்து தாங்கோம்மா. இக்கணமே அதை வறுத்து தருவீர் தின்று ருசித்திடுவீர். சரஸ்வதிட்ட கொடுத்தார். சரஸ்வதி வறுத்து வறுத்து பார்க்கறா. இரும்பு சட்டியில போட்டா வறுக்கிறா. இரும்பு கடலை எப்படி வறுபடும்? நாரதா கடலை வறக்காது, வறக்கையில கொண்டு போ. இரும்பு கடலைய பழையபடி புற்றமா கட்டினாரு. சரஸ்வதியால முடியல. லட்சுமிகிட்ட வளர்க்க போவோம். லட்சுமிகிட்ட கொண்டு கொடுத்தாரு. அம்மா இந்த கடலையை வறுத்து கொடுங்கம்மான்னு. லட்சுமி போட்டு வரண்டு வரத்தா அவளாலும் வறுக்க முடியல. திரும்பி அங்கே இருந்து அதை எடுத்துக்கொண்டு தாயான பார்வதி அம்மாட்ட கொண்டே கொடுத்தார். அம்மா சரஸ்வதியால முடியல, லட்சுமியால முடியல, நீங்க தான் இதற்கு வறுத்து கொடுக்கணும். பார்வதியும் வறுத்து பார்த்தா முடியல. மூன்று பேரும் வறுக்க முடியாமல் திருப்பி கொடுத்த கடலையை நான் மாலை சாய முன்பு நான் வறுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நேர இங்கே கானகத்திற்கு வந்தார். அத்திரி முனிவர் அனசூயி இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு வந்து கடலைய கொடுத்தார். அம்மா இந்த கடலைய வறுத்து தாங்கோ. போறதுக்கு முன்னே என்ன பண்ணாருண்டா, ஒரு பொம்பளை தனியா இருக்குது, தவத்துல இருக்குது. தவத்துல இருக்கா? பொம்பளை தனியா இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை நான் போகக்கூடாதுன்னு நாரத யோசிச்சார். எப்படி இருந்தாலும் முனிவர் இல்லை, வெளியில போயிட்டாரு, ஒரு பொம்பளை தனியா இருக்கிறா, அதனால நான் பொம்பளை வேஷத்துல போகும்னு நாரதர் என்ன செய்தார், பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு உள்ள போனார். கடலையும் கொண்டு போய் அந்த பொம்பளைக்கு முன்னால வச்சார். அம்மா நான் பொம்பளை வந்திருக்கிறேன், நான் பொம்பளை. ஒரு பொம்பளை வந்தா நான் பொம்பளைன்னு சொல்லிக்கொண்டு இருக்க போது, இது ஏதோ வித்தியாசமான ஆளா இருக்குது. கடலையை கொடுத்தா இதை வறுத்து கொடுங்கம்மா, எல்லாராலும் வறுக்க முடியாத கடலை. உள்ள போய் புருஷனுடைய கால்களை விரந்து தீர்த்தத்தை கொண்டு கொஞ்சம் கடலை மேல தெளிச்சா. கடலை எல்லாம் சாப்பிடுற பதமா மாறிடுது. எடுத்து வாயில போட்டா கடவுரண்டு கடிபடுது. கடலை எல்லாம் வறுபட்டு போச்சு. வறுத்த உடனே எல்லாம் வறுபட்டு போச்சு என்று பார்த்துட்டு மூடியை கட்டிக்கொண்டு கிளம்ப ஆயத்தம் நாரதர். கிளம்ப வேண்டியதான், ஒன்றும் செய்ய முடியாது. கிளம்புற நேரத்தில் அந்த அம்மா சொன்ன அனுசியா, கொஞ்சம் நெல்லு, உன்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியல. இல்ல நான் வந்து பொம்பளை ஆம்பளை பொம்பளை, உண்மையை சொல்லு. இல்ல நான் வந்து பொம்பளை ஆம்பளை. ஒரு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துல பொம்பளை மாதிரி வந்து ஏமாத்தவா வர்ற, வேஷம் போட்டு என்னை ஏமாத்தவா போற. இப்பொழுதே பாரு, அந்த கிண்ணத்தை எடுத்து தண்ணியை தெளிச்சா, எந்த பெண் வேஷம் போட்டாயோ அந்த பெண்ணாகவே நீ ஆக கடவாய். இப்ப நாரதர் வேஷம் போட போனவர் ஒரிஜினல் பொம்பளையா மாறிட்டாரு. ஐயோ பொம்பளை ஆயிட்டனே, ஐயோ நான் தேவலோகத்துக்கு எப்படி போவேன், சும்மாயே போவிடாங்களே. எப்படி தேவலோகம் போறது, எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்களே, எல்லாரும் பின்னால வரப்போறாங்களே என்று வேதனைப்பட்டார். ஐயோ அம்மா இந்த பொம்பளை வேஷத்தை மாத்தி விடுங்கன்னு
என்னை ஏமாற்றபடியா பொம்பளையாய் அழிய கடவா என்ன கடலையும் கொண்டு ஓடியந்தார் யாரும் மாத்துவார்கள். நேர சரஸ்வதிட்ட போனார். அம்மா நீயாவது மாத்தி விடம்மா. அம்மா தாயிரங்காவிடில் சேயுயிர் வாழுமோ தாயிரங்காவிடில் சேயுயிர் வாழுமோ சகல உலகுக்கும் நீ தாயல்லவோ சகல உலகுக்கும் நீ தாயல்லவோ அம்பனே இறங்காய் என்னில் புகழேதே. சரஸ்வதி அம்மா நான் நாரதர் வந்திருக்கிறேன். நாரதரோ பொம்பளை மாதிரி கிடக்கு நாரதி மாதிரி கிடக்கு நாரதர்ன்ற அம்மா இன்னொரு அந்த பொம்பளை அனசூயா சாபம் போட்டுட்டா. அப்படியா? நான் பொம்பளையா அலைஞ்சு கொண்டு திரிகிறேன். இந்த சாரிய கட்டி பெரிய கஷ்டப்படுறேன். இந்த கேட்க என்னென்றுதான் கட்டி கொண்டு திரியுதுகளோப்பா. என்ன நீங்க தான் அம்மா மாத்தி விடணும் என்று சொன்ன உடனே சரஸ்வதி பார்த்தா அவ என்ன செய்தவ அந்த பொம்பளை கடலையை வறுத்துட்டா. கடலையை வறுத்து இந்த உடலையும் வறுத்து இப்படி பொம்பளை ஆக்கிட்டா. ஏதோ கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்தா தெளிச்சா நான் பொம்பளை ஆயிட்டேன். சரஸ்வதி சொன்ன அவ்வளவுதானே. நான் இப்ப போய் நான் கடலையை தெளிக்கிறேன் இந்த தண்ணியை தெளிக்கிறேன் நீ மாற போற அப்படின்னு உள்ள போனவ ஒரு குடத்துல தண்ணியை கொண்டு ஜபம் பண்ணினான். அப்படியே தண்ணியை எடுத்து கடகடன்னு தெளிச்சா. தெளிச்சு பிரயோஜனம் இல்லை. அது அபிஷேகம் பண்ணணும். நாரதா ஓடிடாத ஒரு 10 குடம் தண்ணி ஊற்றி விடுறான் மாறும் பாரு. 10 குடம் ஊத்தியாச்சு. நாரதர் பொம்பளையாயே நடிங்க நிற்கிறார். நாரதா மாறிட்டியோ பார். எங்க மாறினது? இருக்கிற சாரியே நிலைச்சு போட்டு தலையே நிலைச்சு போட்டு இருக்கிறீங்களம்மா. என்ன செய்கிறது? சரி இது என்னால மாத்தையில. அது நாரதா நீங்கள் தண்ணியை ஊற்றி போட்டீங்கன்னா இப்படி நீ எங்க தெரிகிறதுனா இந்த பிளேஸ் ஒரு சாரி தாங்கோ கட்டி கொண்டு போகிறது. வெரி சாரி ஒரு சாரி தாங்கோ அங்கால கவர்றது. தலை துடைக்க ஒரு டவல் தாங்கோ டவல் துடைச்சி போட்டு போவோம் என்று நாரதர் இப்ப சரஸ்வதியால மாற்ற முடியலன்னு லட்சுமிகிட்ட போனார். அம்மா பகடலில் உதித்த திருமணியே பகடலில் உதித்த திருமணியே பகடலில் உதித்த திருமணியே பாக்யலட்சுமி என்னை கடைக்கணியே நாற்கவியும் புவியும் நாற்கவியும் புவியும் உலகோர்க்கும் ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும் அம்பாய் இறங்காய்களில் புகழேது. அம்மா நான் நாரதன் வந்திருக்கிறேன். நாரதனேன் பொம்பளை சீல கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன பொம்பளையாக்கி போட்டா அனசூயா. காலமகுணந்தன் கடலையும் பருத்துட்டா உடலையும் பருத்துட்டா. ஓ நேரஞ்சுதான் பாரியோ. சரஸ்வதிட்ட போனான் 10 குடம் தண்ணி ஊத்துனவா மாற இல்லை. சரஸ்வதிக்கு என்ன தெரியும்? நான் ஊத்துறேன் பாரு.
இதுக்கு ஒரு 50 கூட ஊத்துனா சரியா வரும் நாரதா. இதுல உட்கார்ந்துக்கோ ஒலிம்பிடாதேண்டு 50 குடம் கொண்டு வந்து ஊத்துப்படுது. நாரதர் 10 குடத்திலேயே நிலைஞ்சவர் 50 குடத்துல தோஞ்சு போனார். அம்மா நாரதா மாறிட்டியோ பார். ஐயோ நான் பொம்பளையாத்தான் இருக்கிறேன். என்ன 50 குடம் ஊத்தி முடியலையப்பா. சரஸ்வதி இப்ப லட்சுமியும் கைய விட்டுட்டா. சரஸ்வதி கைய விட்டுட்டா, லட்சுமி கைய விட்டா. சரி ஒரே ஒரு ஆள் இருக்கு, பார்வதியில போவோம் அப்படின்னு அங்கு ஓடினார். அம்மா நீ ஜெகதி ஈஸ்வரி, நீ ஜெகதி ஈஸ்வரி, சிவகாமே தயா ஜாகரே, அம்பனி ஜெகதி ஈஸ்வரி, ஒரு வழி காட்டவே எனக்கு நீங்க ஜெகதி ஈஸ்வரி, சிவகாமே தயா சாகரே, ஈஸ்வரி. நேர வந்து நின்றா பார்வதி. அம்மா யார் பொம்பளை நனைஞ்சு தோஞ்சி வந்திருக்க வழியில மலையே? என்ன இல்லையம்மா நான் தான் நாரதன். ஓஹோ நாரதரே, என்ன விஷயம் பொம்பளையா திரிகிற? இல்ல அந்த அனுசுயா பொம்பளை என்ன இப்படி பொம்பளையாக்கி போட்டா? பொம்பளை தனியா இருக்கிறா வேண்டு நானும் பொம்பளை ஓஜம் போட்டு கொண்டு போனான், அதுக்கு இப்படி செய்து விட்டுட்டாள். சரஸ்வதிட்ட போனன்னு 10 குடம் ஊத்துனா முடியே இல்லை, மாற இல்லை. 50 குடம் லட்சுமி ஊத்துனா அப்பவும் மாற இல்லை. இப்ப நீங்க தான் இனி மாத்தி வந்து என்ன மாத்தவனு நீங்க தான். இனி ஒரு இடம் போக வழி இல்லை, சொல்லுங்கோ மாத்துங்கோ. நாரதா இது மாத்திரண்டா, இதுக்கு ஒரு 1008 சங்காபிஷம் பண்ணி பார்ப்போம் அது மாறுறதுக்கு. என்னது 1008 குடமா? நான் செத்து போவேன், வேண்டாம் அப்படி சொல்லப்படாது. கடகடண்டு அள்ளி ஊத்தினா நாரதன் சொல்ல சொல்ல மாறணும் 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 ஊத்தி நாரத சுருண்டு கிணத்துக்கு விழுந்த பூனைக்குட்டி மாதிரி திரிகிறார். தூக்கி விட்டா அப்படி நிற்கிறார். அம்மா மாறிட்டு நாரதா மாறணும்னு என் புருஷனை பற்றி ஒரு பாட்டு பாட மாறிட்டு போவார். அப்படியே தான் இருக்கிறேன். இவ்வளோ கூட ஊத்தியும் இப்படி மாறுதில்லை, எவ்வளோ சொல்லியும் விளங்குது இல்லை, எவ்வளோ ஊத்தியாச்சு சொல்லி பார்ப்போம், இப்போ மாறுதில்லை. ஒரு வழிதான் இருக்கு, மாறாது போ. அப்படியே திரி பொம்பளையா? ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. மும்மூர்த்திகளும் பார்த்தாங்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன். அடே பிரம்மா சொன்னார், அடே இந்த பொஞ்சாதி சரஸ்வதியால முடியல. விஷ்ணு வந்தார், லட்சுமியால முடியலையா மாத்திரத்துக்கு. சிவன் வந்து பார்த்தார், பார்வதியால முடியலையா. மும்மூர்த்திகளுடைய தேவைகளாலே மாற்ற முடியாதவாறு ஒரு சாபம் ஒருத்தி கொடுத்திருக்கிறார். அவளுக்கு எவ்வளவு சக்தி இருக்க வேணும், அதை ஒருக்கா நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். எங்கிருந்து அவளுக்கு சக்தி வந்தது என்று இந்த மும்மூர்த்திகளும் நாரதர் சொன்னார். நாரதா இடத்தை காட்டி நாங்கள் ஒரு ஆளை பார்த்துட்டு வருவோம். ஐயோ நான் போனது இப்படி வந்து நிக்கிறோம். ஏற்கனவே என்ன கண்டாலண்டா
நீ தானே அப்போதை வந்துட்டு போ, நீ உன்னை வரப்படான்னு சொல்லியே பொம்பளை ஆக்கினான். பிறகும் வந்த நீ உண்டு, பிறகு பொம்பளை ஆக்கினா பரவாயில்ல, குரங்காக்கினா வாலோட தெரியலுமே வேலி வெளிய. அதுதான் நான் பெரியல, நீங்கள் வேண்டா போகும். நாரதா பயப்படாத, அனுசூயா இருக்கிற ஆச்சிரமத்தை தூரத்துல இருந்து காட்டி போட்டு நெல், நாங்க போய் பார்த்துட்டு வரோம். மும்மூர்த்திகளும் வெளிக்கிட்டு போறாங்க. 3 பேரும் இந்த உருவத்தோட போக கூடாது. ஏன்னா ஒரு சாமியார் மாதிரி போவோம், போனா தான் அவளுடைய சக்தி எப்படி என்று அறிய முடியும். என்ன 3 பேரும் 3 முனிவர்கள் ஆகினார்கள். 3 முனிவர்களாகி போறாங்க. நாரதர் சொன்னார், ஐயா வேஷம் போடாம போங்கோ. ஏற்கனவே பொம்பளை வேஷம் போட்டுத்தான் இந்த கேவலத்திலே அலைகிறோம். நீங்களும் வேஷம் போட்டு கொண்டு போறீர்கள், என்னவா வர போறீர்கள் தெரியா? சரி நீங்களும் பொம்பளையா வாங்கோ, 4 பேர் மாத்திரி வந்தான், தனியா திரியா கிடக்க எல்லாடா, அது நல்லதுதான், போட்டு வாருங்கோ. நான் இந்த மரத்துக்கு பின்னால பதுங்குறேன். முன்னுக்கு இருந்த மரத்துக்கு பின்னால நாரதர் பொம்பளை நாரதர் பதுங்கிட்டார். மும்மூர்த்திகளும் உள்ள போனாங்க. உள்ள போனோடனே அங்கே இருந்து எட்டி பார்த்தா அன்னைக்கும் முனிவரை காண இல்லை, பொம்பளை தான் தனியா நிற்கிறா. சம்பு மகாதேவ நாராயண 3 பேரும் தாடியை தடவி கொண்டு உள்ள போனாங்க. அந்த அம்மா பார்த்தா, அனுசூயா வாங்கோ சுவாமி, உங்களை 3 பேரையும் பார்க்க மும்மூர்த்திகள் மாதிரி இருக்கு, வாங்க. பாயப்போ எல்லாம் தோல் எல்லாம் போட்டாச்சு, மாந்தோல் புளி தோல் எல்லாம் போட்டு, சுவாமி இதில் உட்காருங்கோ, நீங்கள் என்னுடைய இல்லத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்கே இருந்து வாரீர்கள்? நான் காசி ராமேஸ்வரம் இப்படி சுற்றி கொண்டு வந்த, நாங்கள் கொஞ்சம் பசியா இருக்க தான் இதில் ஒரு ஆச்சிரமம் கிடந்தது, அதை வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். 3 பேரும் சாப்பிட்டு தான் போகணும். 3 பேருக்கும் சாப்பாடு நிறைய இருக்கு. வாழையில 3 வாழையில போட்டாச்சு. உள்ள போய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு வாரா. நாரதர் எட்டி பார்த்தார். 3 முனிவருக்கு முன்னால வாழையில, ஒருவேளை ஒரு ஆள் சோறு, ஒரு ஆள் கறி, ஒரு ஆள் குழம்பாக்க போறாளோ, கிண்ணத்தை எடுத்துட்டு வாராள். இந்த கிண்ணம் தானே என்ன பொம்பளையாக்கினது, வரட்டும் அப்படின்னு நாரதர் பதுங்கிட்டார். அங்க போய் இந்த வாழை இலைக்கு மேல அந்த தண்ணி எடுத்து தெளிச்சா, அவரவர் விரும்புகிற உணவு கிடைக்கட்டும் என்று இந்த வாழை இலையில் தெளிச்சு விட்டா. சோறு கறி என்று சும்மா படையல் எக்கச்சக்கமான லட்டு பூந்தி ஜிலேபி பகோடா மிக்சர் போய் குவிஞ்சு போச்சு. பாயசம் படை முதகம் 10 கறி 15 பச்சடி எல்லாம் குறைஞ்சு போச்சு. மனம் வெளியில நிக்கிற நாரதருக்கு மணக்குது பலகார வாசனை. ஐயோ, கூப்பிட்டவங்க அப்பவும் உள்ளவாண்டு கூப்பிட்டவங்க போயிருந்தா சேர்ந்தொரு வெட்டி இருக்கலாமே. 6 கோயில்ல லட்டு பூந்தி ஜிலேபி வைக்கிறாங்க. ஐயோ, கிடைச்சதும் போய் தின்னலாம கிடக்கு ரெண்டு போட்டு இங்க இருந்து அவைகளுக்கு கையை காட்டி சொல்றாரு, விதைக்க மடிக்க 2-3 எடுத்து வச்சு கொடுப்பாங்க. நான் சொல்லிட்டு பதுங்கிட்டேன். இவங்களும் பார்த்தாங்க, பொறப்ப நாங்கள் சாப்பிட்டு மிச்சங்களும் தான் கொண்டாட மிச்சம் 2 போட்டு சாப்பிடுங்கோ சுவாமி. நாங்க சாப்பிடலாம், எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சாப்பிட்றாண்டா வீட்டில் உள்ளவையும் சேர்ந்து சாப்பிடணும். விருந்துன்னு சொன்னா வந்தவைக்கு தனியா போட்டு அனுப்பப்படாது. சேர்ந்து வீட்டுக்காரனும் சாப்பிட்டா தான் விருந்து. அப்புறம் வந்த வயசுல எனக்கு ஜம்பலையும் சொதியையும் போட்டுட்டு அவியல் உள்ளுக்க கட்டிச்சு இருக்கிறதெல்லாம் உள்ளுக்க வச்சுக்கிற அளவுக்கு நிற்கக்கூடாது, சேர்ந்து சாப்பிடணும். அதனால விருந்தண்டா உங்களோட வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்து எங்களோட உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயோ, புருஷன் வெளியில போட்டார், நான் உட்கார்ந்தா சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஆள் இல்லை. அதுவும் சரிதான். உங்களோட குழந்தைய கூப்பிடுங்க. 2-3 முனிவரும் சொல்லியாச்சு. சுவாமி, இது வரைக்கும் குழந்தை கிடைக்க இல்லை. குழந்தை இல்லையா? குழந்தை இல்லாத வீட்டில் நாங்கள் சாப்பிட்ற பழக்கம் இல்லை, நாங்கள் போட்டு வரோம். 3 பேரும் எழும்பிட்டு நாரதர் பார்க்கிறார். அடா பாவிகளை, தந்ததை திண்டு போட்டு எனக்கு நொண்டு 1-2 பார்த்தா நீங்கள் வெறாயல் போல் நடக்கு. புள்ளை இருந்தானே இல்லாடிங்க திண்டு போட்டு வெளியில வந்திருக்கலாம் தானே. உனக்கு என் புள்ளை இருந்தானே ஓட்டதை திண்டு போட்டு வர்றதுக்கு எனக்கு 2 லட்டு கொண்டு 2 பார்த்தா இப்ப கொண்டு நீங்கள் வெளியில வெறாயல் போல. உள்ள போனா அந்த கிண்ணத்தை தூக்கணும்தா. சரி, ஏதோ நடக்க போகுது. நாரதர் ஓட ஆயத்தம் ஒன்னியமா கேட்க சொல்லிட்டார். வந்தா இப்ப குழந்தை இல்லாட்டி சாப்பிட மாட்டீங்க. ஓ, சாப்பிட மாட்டோம்.
இல்லைண்டா ஒன்று செய்யலாம். என்ன, நீங்கள் குழந்தை மாதிரி ஆமா எங்களுக்கு முன்னால வந்து நின்றீங்கள் என்றால் நாங்கள் சாப்பிடுவோம். என்னது, நான் குழந்தை பிள்ளை மாதிரி வந்து நிற்கணுமோ? கொஞ்சம் இருங்கோ. கிண்ணத்தை எடுத்தா குழந்தைண்டா அவ்வளோ பாசமா? எந்த குழந்தையில நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த குழந்தைகளாக மூவரும் ஆகட்டும் என்று 3 பேற்ற முனிவர் தலையிலும் தெளிச்சு விட்டா. மூணு கீயாமாயாண்டு கத்த துவங்கிடுது. வெளியில இருந்து நாரதர் பார்த்தாரு, ஐயோ ஐயோ குழந்தை ஆயிட்டாங்களா? என்ன கண்டாலனா சில நேரம் என்ன சூப்பியாக்கி வேக்க திணிச்சு போடுவாள். அதர் பிரச்சனை நடக்குது. அதனால ஓடுவோம் தப்புவோம் ஓட தூங்கிட்டார் நாரதர். சீனியம் தூக்கி பிடிச்சோண்ட வா சும்மா ஓடாம சாரி வேற ஒரு கையில சாரி உருகுண்டு ஓடுறார். இங்க 3 பேரையும் தொட்டில போட்டு அவ தாலாட்டினா, சங்கரா சதா ஜீவனே ஆடி ஊஞ்சல். 3 பேரையும் போட்டு தாளாட்டி கொண்டிருக்க நாரதர் கேட்டார், அப்பா நானா அப்படி இருந்தா போச்சியோ அல்ல சூப்பியோ தெரியாது, என்ன மாத்தி திணிச்சிருப்பாள். ஓடினார். அம்மா உங்களோட புரிதன்மார் சரி. சரஸ்வதி கேட்கிறா, நாரதா போய்க்கு இந்த மனுஷன் வந்தவர் இல்ல, எங்க இந்திய மனுஷன்? மற்ற லட்சுமி வந்தா, எந்த மனுஷன் வந்தார் அவர் எங்க முதல்ல எங்க அந்த எங்கேயாவது பொம்பளை கண்டா நின்றும் எங்க என்று அவக்கு விசாரிக்கிறான். சிவன் பஞ்சாதி அது ஒரு எங்க எந்த மனுஷன் எங்க? அப்பா உங்களோட மனுஷன் மேலாம் அவங்க தவழுனம். தவழுனமோ ஏது தண்ணி நீ பாவிக்கிற வழக்கம் இல்லை. என்ன தவழுனம்டா? ஐயோ குழந்தை. ஓ இந்த மனுஷனும் குழந்தைன்ற ஆசை, குழந்தையோட விளையாடி தவண்டு விளையாடுறாக்கமா? எங்கயாள் இல்லையம்மா 3 பேரும் சாப்பாடு போட்டவே இதில் 3 பேருக்கும் முனிவரா போனவே சொன்னான் பேஜம் போடாதேங்கோண்டு முனிவரா போயிருக்கணும். அவளும் இலையில சாப்பாடு போட்டிருக்கான், நல்ல சாப்பாடு. ஓ எந்த மனுஷன் சாப்பிடாது, நான் என்ன விட்டுட்டு அவர் சாப்பிட மாட்டார். சாப்பிட மாட்டாரு, இனி சாப்பிடவே மாட்டாரு, தவண்டு கொண்டு கிடக்கிறாரு. ஐயோ என்ன சொல்ற நாரதா? 3 பேரும் குழந்தை இல்லாத வீட்டில் சாப்பிட மாட்டான்னு சொன்னதுக்காக 3 பேரையும் குழந்தையாக்கி அவ தொட்டில போட்டு தாளாட்டுறா. ஐயோ இந்த மனிதனும் சின்ன பிள்ளையா கிடக்குறாரு. ஐயோ இந்த மனிதன் சின்ன பிள்ளையா இருக்க நான் பார்க்க இல்லை, ஒருக்கா போய் பார்ப்போம். எல்லாம் பார்க்கலாம், நீங்கள்லாம் போய் பாருங்க, இன்னும் இழுக்காதீங்க. நாரதா அப்படி சொல்லாதே, எங்கட புருஷன் மாதிரி நாங்கள் பார்க்க வேணும். எப்படியாவது அவளை பிச்சு எடுத்தாவது அந்த பிள்ளைகளை வாங்கிட்டு வரணும். சேர்ந்து 3 பேரும் போயினும் போய்க்க சொல்லிவிட்டா, அம்மா பேஜம் போடாம போங்கோ. அதுதான் அந்த கேட்குது இல்லை, உங்களோட மனுஷன் 3 பேர் மனுஷன் தான் கத்துனம். நான் இந்த மரம் தான் என்ற சென்று இதுக்கெல்லாம் நான் நெடுகாம பதுங்கிறது. அங்கால வரன் இதுக்குள்ள அதை ஒழிச்சிட்டோம். இந்த 3 அம்மா மரம் பார்த்துனவே இந்த மனுஷன் மாதிரி இந்த மாதிரி போனவே சாமியாரா போனவே. அப்போ சாமியார்ட்ட பொண்டாட்டி மாதிரி நாங்களும் காவியை கட்டிக்கொண்டு தான் போகணும். 3 பேரும் போய் அம்மாண்டாங்க. 3 பொம்பளைகள் வந்தோன்னு ஓடி போய் இந்த அனுசியா அம்மா வாங்கோ வரவேற்று உபசாரம் பண்ணா, அம்மா வந்திருக்கிற காரணம் என்ன? இல்லை இந்த மனுஷனும் இவள் இந்த மனுஷனும் அவள் இந்த மனுஷனும் இங்கே வந்தவையாம், சாப்பாடு போட்ட நீங்களாம், அதுகள் சும்மா சரியில்லை. இந்த மனுஷன் நல்ல மனுஷன், அந்த 4 தலை இருக்குதான், 4 பக்கத்தாலையும் பார்க்கும், ஆனால் சேட்டை இல்லை. ஒளிந்த மனுஷன் வந்து ஒற்று தரதான். ஐயோ கண்ணும் புல்லாங்களும் போடுற பாடு ரபுடித்தனம் எல்லாம் செய்கிற விழுந்த மனுஷன் தான் ஏதாவது பேக்க வச்சிருப்பார். எந்த மனுஷன் நல்ல மனுஷன் என்று 3 பேரும் கும்பிட்டு கொண்டு நிற்கணும். எங்கட மனுஷனை தாருங்கோன். 3 பேரும் குழந்தைய அங்கே தொட்டில் அடைக்கணும், அவைய கொண்டு போய் பாருங்கோ. சரஸ்வதி போய் பார்த்தா 3 ஒரே சைஸில் அடக்க இதண்டியா மாறி தூக்கணும்னா குடும்ப பிரச்சனை வந்துடும். பார்த்தா பார்வதி சரஸ்வதினா நான் முதல்ல போய் பார்க்கிறேன். அப்ப சரஸ்வதி வந்து முதல்ல இந்த குழந்தைய பார்க்கிறா. 3லே ஒன்று சரஸ்வதி பார்த்தா இதுதான் இந்த சிக்கன் எல்லாம் தெரியும். அப்படியே போய் தூக்கிட்டா, வா வீட்டை வா உனக்கு இருக்கு, தூக்கியாச்சு. லட்சுமி அம்மா போய் பார்த்தா ஒன்று கருப்பா கிடக்கும், ஒன்று சிவப்பா கிடக்கும். எந்த கரவல்னாலும் லுக்கான மனுஷன் கண்டியோ, நீ வீட்டை வாண்டு தூக்கியாச்சு. அதை இப்போ ஒரே ஒரு குழந்தை போய் பார்வதி தூக்கி வச்சுக்கிறா.
சரஸ்வதி சொன்னா இவளுக்கு பரவாயில்லை. பார்வதி அம்மா சொல்றா, எனக்கு ஏற்கனவே 2 பொடிச்சங்கள் இருக்கிறாங்க, எப்பம்மா பெத்தனி என்று நுள்ளி நுள்ளி கொண்டிருப்பாங்க. நீ அடுத்த வீட்டுக்கு அண்ட வீட்டுக்காரி எல்லாம் ஓடிந்து ஐயோ நல்லபடியான குழந்தைண்டு சொக்கையில கிள்ளு வாழவே என்ற மனுஷனுக்கு யாரும் சொக்கையில கிள்ளு எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு இல்ல நோகம். குழந்தையா கொண்டு போக மாட்டவங்களுங்கிற புருஷனை தாருங்கோ. பழையபடி போனா உள்ளவாய் கிண்ணத்தை எடுத்து வந்தா வெட்டி பார்த்தார் நாரதர். போச்சுரா குழந்தைய வாங்கினா வர வேண்டியானே அங்கே என்னத்துக்கு இங்கோ கிண்ணம் எடுக்க போட்டாளா? ஐயோ இந்த கிண்ணமும் தண்ணியும் படுற பாடு என்ன வேறுதுல. ஒருவேளை 3 பேரையும் தொட்டிலாக்க போறாளோ? கையில வேற வச்சு கொண்டிருக்கிறேன், தொட்டிலாக்கி பொறுக்கிறதுக்கு கூட போறாளோ தெரியா? ஐயோ இதுகளும் இல்லாட்டி நான் யாருக்கு போய் சொல்றது? நானும் பொம்பளையா அலைகிறேன். ஐயோ யாருக்கு சொல்றது? மெயின் சூழ்ச்சி எல்லாம் இதுக்குள்ள 3 பேரை கையில கொடுத்துட்டு கிண்ணத்தை எடுத்து அவரவர் உருவம் கிடைக்கட்டும் தெளிச்சு விட்டா எப்படி உள்ள வந்தாங்களோ அது மாதிரி 3 முனிவரா மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அம்மா, எங்களோட புருஷனை தந்தது நன்றி, நாங்கள் போட்டு வரோம். இவர் இங்கேருந்து ஐயோ உருவம் மாறிட்டு நம்ம சாதியோட தெரிகிறோம். என்னையும் இருக்கா சொல்லுங்கோ தெளிச்சு மாத்தி நாரதர் வேலிக்கு 2 காத்துறார். இந்த கை காட்டுறான்டா 2 பேரான் காட்டுவினா. ஒன்று செட்டப் பண்ணாலும் கை காட்டும், மற்றது அப்செட் என்றாலும் காட்டும். கொஞ்சம் அப்செட்டா இருந்தாலும் அப்செட் செட் அப் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் தான். முன்னுக்கு பின்னுக்கு போட சரியா வரும். சிலது அப்செட் என்றாலும் கையை காட்டும். ரோட்டு வழியா கையை காட்டி கொண்டு தெரியும். இது செட்டப்போ அப்செட்டோ இப்படி கையை காட்டி கொண்டு நாரதன் நிற்க முனிவரும் புருஷன்காரன் பாரர். அனுசியாண்ட புருஷன் பார்த்தார் வாசல் வேலிக்க நின்று. இப்போ நீங்கள் இங்கேருந்து போக சும்மா ஒரு எக்ஸாம்பிள், வீட்டு வாசல் ஒருத்தர் வேண்டா அவற்றை முதுகு என்ன பாடுபடும் சொல்லுவோம். அது தேப்பன் தமிழ் மாதிரி விரைகளை அடிச்சு நெருக்கி போடுவாங்க. என்ன படலை கையை கட்டி நிற்கிறாண்டு. அது மாதிரி முனிவர் வரைக்கும் இங்கே நாரதர் கையை காட்டுறாரு. ஜோதிச்சார் முனிவர், அத்திரி முனிவர். உள்ளுக்கு என்ற மனுஷி தானே இருக்கிற, பொம்பளைக்கு பொம்பளை நின்று கை காட்டுறது. இவன் பொம்பளையா இருக்க முடியாது போல இருக்கேன். என்ன வெட்டி பிடிச்சார், கையில் வெட்டி பிடிச்சாச்சு, எங்க கையை காட்டி நிற்கிற பாண்டு. ஐயோ சுவாமி வணக்கம் சுவாமி, நான் நாரதன். நாரதனோ என்ன பொம்பளையா தெரிகிற? உங்களோட மனுஷிதான் பொம்பளை ஆக்கி போட்டுது, கடலை வர்க்க வந்தனான் விஷயத்தை எல்லாம் சொல்லியாச்சு. அவ்வளவுதானே, பா நான் மனுஷிட்ட சொல்லி மாத்தி வரண்டு. மனுஷி பார்த்தா முனிவர் இன்னொரு பொம்பளை எழுத்துன்னு வாரார். வெட்டி பார்த்தாட நாம சாபம் கொடுத்தாள். பா நீயும் பா அனுசியா, இவருடைய உருவத்தை மாற்றிவிடு. என்ன புருஷன் சொல்லிட்டார், ஒரு கதையும் கதைக்கெல்லாம் எடுத்து. நாரதர் இப்ப பழையபடி நாரதரா வந்துட்டார். நாராயணா. அனுசியா பார்த்தா ஐயோ நாரத முனிவரா, உங்களையா பொம்பளையா அலைய வச்சேன், சுவாமியை மன்னிச்சு கொள்ளுங்க மன்னிச்சு கொள்ளுங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அப்பா நான் தப்பினன் காணும் போலவும் நான் தான் பரவாயில்லை நாரத முனிவர். இவ்வளவு நேரம் குழந்தையா தொட்டில போட்டு தாலாட்டினீங்களே, அதுகள் யாருன்னு தெரியுமே? இந்த உலகத்தை கட்டியாள்ற மும்மூர்த்திகள். தண்ணி எடுத்தா கீழே போட்டா சுவாமி, 3 முனிவர்களும் பத்தினிகள் எல்லாம் 3 சக்திகளும் அங்கதான் நிற்கிறாங்க. அறியாமல் செய்த பிள்ளையை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காலில் விழுந்தா மூவரும் தங்களுடைய உருவத்தை காண்பித்தார்கள். சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை காண்பிக்கிறார். சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை காட்ட அருகிலே பார்வதி அம்மா. மும்மூர்த்தி அந்த விழுந்து வணங்கினார்கள். வணங்கி நிற்க மகாவிஷ்ணுவார் தன்னுடைய உருவத்தை காண்பித்தார். லட்சுமி வந்து பக்கத்துல நின்றா. அங்கால பிரம்மா 4 பக்கத்து 4 தலையோட வந்து நிக்க, சரஸ்வதி அப்படி வீணையோட
மும்மூர்த்திகளையும் 3 தேவிகளையும் அத்திரி முனிவரும் அனசூயையும் வலம் வந்து பாதத்திலே விழுந்து வணங்கி, தேவரில் 3 தெய்வங்களையும் நான் எனது இல்லத்திலே வரவழைத்து குழந்தைகளாக்கினேனா, என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்ட, அனசூயை, உன் கற்பின் பெருமை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் திருவிளையாடல் புரிந்தோம். நாரதன் மூலம் உன் திருவிளையாடல் புரிந்தோம். அத்திரி முனிவர் மீண்டும் இளமை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, எல்லா விதமான நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று வேண்டி போட்டு மூவரும் மறைந்தார்கள். அத்திரி முனிவரும் அனசூயும் மீண்டும் சிறப்போடு வாழ்ந்தார்கள் என்று கூறி, அனசூயினுடைய வரலாற்றை இதுவரை நேரமும் உங்கள் முன்னிலே சொன்னோம். எம்மை அழைத்து இன்றைய விழாவின் உபயோகர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு வருகிறோம். ஈழநல்லூர் ஸ்ரீதேவி வில்லிசை கலைஞர்கள். வாழ்க தமிழ், வளர்க கலை. வணக்கம், நன்றி. ஆறிரு திறந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, முக்குடம் வாழ்க, செவ்வள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஞானதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம்.